ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது டால் டோக்லி. இது வந்து உண்மையிலேயே வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் பாருங்கள், அந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு கப்பு நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 கிராமு. இது வந்து இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம துவரம்பருப்பு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். இது கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 மணி நேரம்னா ஊறணும். ஊறினோன்னா பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகும். இது 1.5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இது வந்து நான் பருப்பு வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இது தண்ணி ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு இதில் ஊற்றிடுங்க. 2-3 வாட்டினா நம்மளுக்கு கழுவணும். இது கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயம். எனக்கு இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால தான் நான் இவ்வளோ போடுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இது கொஞ்சமாக ஒரு வேர்க்கலை, வறுத்த வேர்க்கலை தான் எடுத்துங்க, இல்லை வறுக்காத வேர்க்கலை கூட எடுத்துங்க. உண்மையிலே வறுத்த வேர்க்கலை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக தான் நான் வேர்க்கலை போட்டிருக்கேன். நம்ம குக்கர் மூடிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து விசில் நல்லா வந்து பருப்பு நல்லா குழக்குழன்னு வேகணும்னா நம்ம வந்து ஒரு 3-4 விசில்னா விட்டா போதும். பருப்பு வந்துச்சா நம்ம பார்த்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்ட பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய். கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சீரகம். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. லேசாக வதக்கி விட்ட பிறகு ஒரு 3 வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, அதுவும் 2 கீரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் தக்காளி ஒரு 3 தக்காளி, நான் சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து பொடியாக அரைஞ்சிக்கோங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போடுறேன். நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. நல்லா தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா கூட தனியா தனியாக மிளகா தனியாக வச்சுருந்தா கூட நீங்கள் தனித்தனியாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூளே தான் போடுறேன். நான் ஒரு 3.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம பருப்பு வேக வச்சோல்ல, அந்த தண்ணி இதில் கொட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொதி வர்றதுக்காக நான் கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். மூடிடுங்க. நல்லா இது கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு வெயிட் பண்ணி தான் நம்ம திறக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம திறந்தா அந்த ஒரு மிளகாத்தூள் நாற்று அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலேனா திக்காயிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டோக்லி ரெடி பண்ணிக்கலாம். அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டோக்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் கோதுமை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூனு சீரகத்தூள், 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமம். நல்லா கொஞ்சம் இப்படி நசுக்கி வேணா அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம திரட்ட முடியாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது வந்து நம்ம ஒரு பிசைஞ்சு வச்ச பிறகு எப்பவுமே பிசைஞ்சு வச்சோடனே எந்த மாவு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஊற வச்சாதான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக எடுத்தால் போதும். இந்த மாவுக்கு நம்ம 5 உருண்டை வந்திருக்கு. 1 கப்பு மாவுக்கு நம்ம 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம திரட்டிக்கலாம். அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டையை ரொம்ப மாவுலாம் ஒட்டக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இதில் போடுறோம்ல அந்த மாவே போதும். இதை வந்து நம்ம மெலிசாக திரட்டிக்கணும். ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கனம் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் குட்டீஸ்க்கு எதுவுமே சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணால் போதும். இதை வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். எல்லா மாவும் வந்து நம்ம இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம சென்டரில் இருக்கிற பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி அந்த சைடில் இருக்கிற மாவுலாம் வந்து திருப்பி நம்ம உருண்டை பண்ணி திருப்பி நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. திருப்பி நம்ம அடுப்பில் வந்து இந்த டால் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ உங்கள்கிட்டயும் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். லேசாக ஒரு கொதி வருது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டோக்லியை வந்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கொஞ்சம் தூரமாக போட்டுருங்க. ஒன்றோட ஒன்று மேலே போட்டோன்னா ஒட்டிக்கும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் செஞ்சதெல்லாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விடணும். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடணும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கூட மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான். டால் டோக்லி ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். டால் டோக்லி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான். ஸோ வந்து என்னோட டிஷ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டால் டோக்லின்றது வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.